கால்நடைகளுக்கு உணவு தயாரிக்கும் தொழிற்சாலை மேலதிகாரி தங்களுடைய பணியாளர்களிடத்தில் 3 கேள்விகளை எழுப்பினார். முதலாவது கேள்வி, நம்முடைய தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் இந்த உணவு வகையானது மிகவும் தரம் வாய்ந்ததாக இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த பணியாளர்கள் ஆம் என்று பதில் சொன்னார்கள். இரண்டாவது, அந்த உணவு வகைகளுக்கு நாம் கொடுக்கிற விளம்பரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னார்கள். மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று அந்த பணியாளர்களும் பதிலளித்தார்கள். மூன்றாவது, அப்படியானால் இந்த உணவினை கால்நடைகளுக்கு தயாரிக்கிற நீங்கள் எப்படி பணி செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பணியாளர்கள் மிக 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 சிறப்பாக பணி செய்கிறோம் என்று உறுதியுடன் சொன்னார்கள். பிறகு அந்த மேலதிகாரி கேட்டார், அப்படியானால் நீங்கள் மிக மிக ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் ஈடுபாட்டோடும் பணி செய்கிறீர்கள் என்றால், விளம்பரங்கள் சரியாக வழங்கப்படுகின்றன என்றால், நாம் தயாரிக்கும் உணவுப் பொருள் தரமானதாக இருக்கிறது என்றால், ஏன் இன்னும் நமது நிறுவனம் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார். அதுக்கு கூட்டத்திலேருந்து ஒரு பணியாளர் சொன்னாரா, அந்த கால்நடைகளுக்கு சரியா உண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்து முடித்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். பல சமயத்தில் நாம் நம்முடைய கடமைகளை செய்வதிலே சாக்கு போக்கு சொல்லிவிடுகிறோம். இன்னைக்கு வர்றேன், நாளைக்கு வர்றேன், அதுக்கப்புறம் செய்கிறேன், கொஞ்சம் தாமதமாக செய்கிறேன். ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு பல்வேறு வகையான காரணங்களை நாம் கண்டுபிடித்து அவற்றை சொல்லுகிறோம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி இல்லாமல் நாம் முழு நேர ஈடுபாட்டோடு நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாமும் அதிகாலையில் எழுந்து அலுவலகத்துக்கு விரைந்து நம்முடைய பணியை செய்வதற்காக செல்லுகிறோம். ஆனால் எப்படிப்பட்ட மனநிலையோடு செல்லுகிறோம்? முழு மனசோடு ஆர்வத்தோடு நான் இன்றைக்கு என்னுடைய பணியில் அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என்று செல்கிறோமா? அல்லது நாம் ஏதோ அரைகுறை மனத்தோடு நம்முடைய பணியினை ஆற்றுவதற்கு கடமைக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்க்க இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். பல பேர் இருக்கிறாங்க, பல ஊழியர்கள், பணியாளர்கள் என்ன செய்வோம்? தலைவருக்கு பயப்படுவோம். தலைவர் வந்துட்டா, ஐயோ தலைவன் வந்துட்டா, இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? பணியை கரெக்டாக செய்யணும், ரொம்ப ஆர்வத்தோடு செய்யணும், ரொம்ப சின்சியராக செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சில வகையினர். இன்னும் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க? தலைவனே பணியாளரை பார்த்து பயப்படும், ஆகா இந்த ஊழியரா, இவற்றை வேலை வாங்குறது கடினமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்களை பார்த்து, பணியாளர்களை பார்த்து அஞ்சுகிற மேலதிகாரிகள் உண்டு அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்போது நாம் எந்த வகையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்க்க அழைக்கப்படுகிறோம். பல சமயத்தில் நம்முடைய கடமையை தவிர்த்து விடுகிறோம் அல்லது தள்ளி வைத்து விடுகிறோம். இன்னைக்கு வேண்டாம், இப்போ வேண்டாம், அது கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஆபிரகாம் லிங்கன் சொல்வார். என்ன சொல்லுவார்? இன்று உன் கடமையை தவிர்ப்பதனால் அந்த கடமையை நாளைக்கு செய்கிறதுலேருந்து நீ தப்பித்து கொள்ள முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு செய்யலைன்னா நீ நாளைக்கு செஞ்சுதான் ஆகணும். எனவே அதை செய்துவிடு, முழுமையான ஈடுபாட்டோடு அதை செய்துவிடு, முழுமையான கீழ்ப்படிதலோடு செய்துவிடு என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாம் அனைவரும் பணிவுள்ள பணியாளர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவருமே பணியாளர்கள் தான். நமக்கு மேலிருக்கிற அதிகாரி, நம்மை வழிநடத்துகிற ஆளுகின்ற தலைவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு எப்படிப்பட்ட விதத்திலே நாம் பணி செய்கிறோம் அப்படின்ட்டு எண்ணி பார்க்க, சிந்தித்து பார்க்க இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பணி உள்ள பணியாளர் அப்படின்னு சொன்னாலே அதில் கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியும் கடமை உணர்வும் உள்ளடங்குகிறது. எங்கே நமக்கு பணிவு இருக்கிற பொழுது அங்கே தாழ்ச்சி இருக்கிறது, அங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறது, கடமை உணர்வு இருக்கிறது. அப்படி இந்த 3 இருக்கிற பொழுது நாம் நம்முடைய பணிகளில் சிறந்து விளங்குவோம்ட்டு பார்க்குறோம். இறைவனுக்கு கீழ்ப்படிய, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் முழுமனதோடு செயல்பட, மனமுவந்து அவருடைய பணிகளில், அவருக்கு ஆற்றும் பணிகளில், நம்முடைய அலுவலர்களில் செயல்பட அழைக்கப்படுகிறோம். இப்போ கடவுளுக்கு கீழ்ப்படியணும்னா என்ன? கடவுள் சொல்கிறத செய்யறதுனா கடவுளை மட்டும் அன்பு செய்தா இல்லை. கண்ணுக்கு புலப்படுகிற மனிதர்களை வெறுத்துவிட்டு கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால்
அவன் பொய்யன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுளுக்கு கீழ்ப்படியணும், கடவுளுடைய அலுவல்களை சரியாக செய்யணும், கடவுளை அன்பு செய்யணும்னு சொன்னாக்க நாம் நம்முடைய அன்றாட அலுவல்களில் நாம் சக மனிதர்களை அன்பு செய்வதில், சக மனிதர்களில் இறைவனின் சாயலை காண்பதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிதுன்றது பார்ட் டைம் ஜாப் இல்லை, அது ஒரு முழு நேர பணி. எந்த நேரமும் நாம் கடவுளுக்கு, அதை தான் இந்த ஓமையில் ஆண்டவர் சொல்கிறார். ஊழியன் எந்த வேலை பார்த்துட்டு வந்தாலும், வயல் வெளிகளில் எதெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், பணியாளரை பார்த்து வந்து சாப்பிடுன்னு சொல்லலை. என்ன சொல்கிறார், மாறாக சரியின் இடையை வரிந்து கட்டி கொண்டு எனக்கு பணிவிடை செய் அப்படின்ட்டு சொல்கிறார். ஆக நாம் எந்த அலுவல்களில் இருந்தாலும், எப்படிப்பட்ட அலுவல்களில் இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு பணி செய்வதிலே ஆர்வத்தோடும் முழு ஈடுபாட்டோடும் முழு கீழ்ப்படிதலோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படிப்பட்ட விதத்திலே நாம் பணி செய்ய, நம்முடைய பணி இருக்க நாம் நம்மையே வழிவகை செய்து கொள்வோம். இறைவனிடத்திலே அந்த ஆற்றலை கேட்போம். எனவே தான் கொலோசையர் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை இப்படியாக சொல்கிறது, நீங்கள் செய்கிற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல கடவுளுக்காகவே செய்கிறோம் என்பதை உணர்ந்து உளமாறச் செய்யுங்கள். ஏனோ தானோன்னு செய்யுங்கன்னு சொல்லலை, பாதி மனசோடு செய்யுங்கன்னு சொல்லலை, ஏதோ ஒரு வெறுப்புணர்வோடு கடமைக்காக செய்கிறோன்னு சொல்லலை, மாறாக உளமாற செய்ய சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய புத்தகம் 1 திருமுகம் 4வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் இப்படியா வாசிக்கிறோம், பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம் என்றோ. ஆக ஏதாச்சும் நான் பொறுப்பில் இருக்கிறேன், என்னுடைய பணியில் இருக்கிறேன்னு சொன்னாக்க நீங்கள் கடமை உணர்வோடு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அப்படி இருக்க சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீடருக்கு அறிவுறுத்துகிறார். அதையே தான் நமக்கும் சொல்லுகிறார். நம்முடைய பணிகளில் நாம் ஈடுபாட்டோடும் முழுமனதோடும் கீழ்ப்படிதலோடும் இருப்பதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். எனவே பணிவுள்ள பணியாளர்களாக வாழ்வதற்கு வேண்டிய மனநிலையை அந்த கனிவுள்ள இறைவனிடத்திலே மன்றாடுவோம். கனிவுள்ள இறைவன் பணிவுள்ள மனத்தை நமக்கு தந்து நம்முடைய பணியிலே நாம் சிறப்பதற்கு, அவர் முன்னிலையில் நீதிமான்களாய் திகழ்வதற்கு, அவர் முன்னிலையில் நாம் நல்லோராய் திகழ்வதற்கு நமக்கு வேண்டிய உளப்பாங்கையும் மன உறுதியையும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த வழியிலே ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.